ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். பிள்ளைகள் தெளிவான அறிவுறுத்தல் உங்களுக்கு தந்துட்டேன். ஆறாவது புதுசா ஜாயின் பண்ணி இருந்தா அவங்களுக்காக டக்குன்னு அறிவுறுத்தலை சொல்லிட்டு வேகமா போறேன். ஏன்னா நாங்க 2024 பிள்ளைகள வகுப்பைத்தான் இந்த உலகப்படம் குறிக்கிறதுக்கு எடுத்திருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் வேகமா முடிக்க வேண்டியிருக்கிறேன். 10 வகுப்பு வரைக்கும் இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு 6வது வகுப்பு பிரதானமான அதிகமா கஷ்டமா கடினமா இருக்கிற விஷயங்களை நான் வேகமா முடிச்சு கொண்டு வரேன். இனி மனம் ஸ்பீடா போய்க்கலாம். பிள்ளைகள், நீங்க டிஸ்பிளேல பாக்குறது, ஸ்கிரீன்ல பாக்குற இந்த உலகப்படம் தான் உங்களோட இறுதி பரீட்சைக்கு தருவாங்க. நீங்க பயிற்சிகள் யாவும் இந்த சீட்ல தான் நீங்க செஞ்சு பழக வேணும். கடையில வாங்குற வேற சீட்டுகள்ல செஞ்சு பழக வேணாம். ரைட், இது உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க தலைப்பு போடுறதுக்காக வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களை ஒரு துல்லியமான ஒரு அட்லஸ் ஒன்று தயாரிக்கிறேன். பரீட்சைக்கு உலகப்படம் குறிக்கிற அந்த 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய அவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கி இந்த ஒரு அட்லஸ் ஒன்று தயாரிக்கிறோம். தேவையற்ற விடயங்கள்லாம் இல்லாம ஸோ தெளிவா சரியான முறையில் அந்த அட்லஸ் தயாரிச்சு கொள்றோம். ரைட், இதுல ஏதாவது சந்தேகமான விடயங்கள் வரும்போது என்ற அட்லஸ் உங்கள்கிட்ட இருக்கும், புது அட்லஸ், அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட், இப்ப நான் சிவப்பு கலர் பாக்ஸ் போட்டிருக்கிற பகுதி தலைப்பையும் அந்த விடயங்களுக்கு பொருத்தமான நிறத்தையும் போட்டுக்கொள்ளுவீங்க. இன்னைக்கு நாங்க கீரை போற பகுதி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க குறிக்க போற பகுதி பாலைவனம் டிசெக்ட். நீங்க ஸோ அந்த நான் சிவப்பு கலர் பாக்ஸ் போட்டிருக்க இடத்துல பாலைவனம் கண்டு போட்டுக்கொள்ளுங்களாம். கொஞ்சம் வேகப்படுத்த போறேன். ரைட், பாலைவனம் பிள்ளைகள் 2 வகையான பாலைவனம் இருக்குது. வெப்ப பாலைவனம், குளிர் பாலைவனம். ஸோ வெப்ப பாலைவனம்னாலும் சரி, குளிர் பாலைவனம்னாலும் சரி, மஞ்சள் நிறம். ஸோ தலையங்கம் பாலைவனம், அதுக்கு கீழே மஞ்சள் என்று போட்டுக்கொள்ளுங்களாம். பாலைவனத்துக்கு மஞ்சள் நிறம் தான் பயன்படுத்துவோம். ரைட் பிள்ளைகள், அதே மாதிரி நான் இங்கால மஞ்சள் கலர் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜெலோ கலர் பாக்ஸ். அதுக்குள்ள பாஸ் பேப்பர்ல இந்த பாலைவனத்துக்குள்ள என்னென்ன பாலைவனம் வந்திருக்கு, ஸோ அதை குறிக்க போறோம். ஸோ ஒரு தெளிவான அட்லஸ் நான் உங்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து வார பிள்ளைகளுக்கு தெரியும், இடையில இணைஞ்ச பிள்ளைகள் சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும் பிள்ளைகள். ஸோ ஏதோ ஒரு வகையில அதை கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, பாலைவனங்கள் மஞ்சள் நிறம், நாங்க அந்த பகுதியை குறிக்கிறதுக்கு போய்க்கொள்வோமா? ரைட், மஞ்சள் கலர் தான் பிள்ளைகள் பாலைவனம். ரைட், நான் ஸ்பீடா போய்கொண்டு போறேன். முதலாவது வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற பாலைவனங்களை எடுத்துக்கொள்வோம். ரைட், நான் இந்த பகுதி முடிய இதை ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிற விஷயங்களையும் சிலதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேனா இந்த ஃபுல்லா அட்லஸ் தயாரிச்சு முடிய. ஓகே ரைட், முதலாவது பாலைவனத்துல முதலாவது வட அமெரிக்கா பகுதிகளுக்கு போய்க்கொள்வோம். பிள்ளைகள், வட அமெரிக்காவில் இதுல மிக முக்கியமான பாலைவனம் ஒன்று இருக்கு. இடங்களை பிள்ளையா கீறிட வேணாம், கவனமா பார்த்து. நான் கொஞ்சம் ப்ரௌன்ல கீறுறேன், நீங்க மஞ்சள்ல கீறுங்க. நான் ப்ரௌன்ல கீறினா தெரியணும்ன்றக்காகத்தான் ப்ரௌன்ல கீற, நீங்க ஜெலவுல கீறி கொள்ளுங்களாம். சோ இப்ப நீங்க பாக்குற பாலைவனம் பிள்ளைகள் பெரிய வடிநிலம். பெரிய வடிநிலம், ஸ்பீடா கீறிட்டு எழுதி கொள்ளுங்களாம். பெரிய வடிநிலம், பெரிய வடிநிலம். அம்புக்குறி போட்டு எழுதணும். அது உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் எப்படி எழுதுறேன். அம்புக்குறி போட்டு வடிவா தெளிவாக முறையில் எழுதி கொள்ளுங்களாம். பெரிய வடிநிலம். ரைட், இப்படி அம்புக்குறி அப்படி போட்டுட்டு அம்புக்குறியிட முடிவு பக்கம், அதாவது இந்த இடத்துல பெரிய வடிநிலம் எழுதிங்க. இப்ப நான் கைலேட்டர் விட்டு காட்டுற இடத்துல பெரிய வடிநிலம் எழுதி கொள்ளுங்க மஞ்சள் கலர். பிள்ளைகள், பெரிய வடிநிலத்தை சில நேரத்துல டைரக்ட் இங்கிலீஷாலையும் கேட்கலாம். பெரிய என்று சொன்னா கிரேட், வடிநிலம் சொன்னா பேசின். சோ பெரிய வடிநில பாலைவனத்தை கிரேட் பேசின் சொல்லலாம். கிரேட் பேசின் சொல்றது இந்த இப்ப கீழப்பட்டிருக்கிற பெரிய வடிநிலம் பாலைவனத்தை தான் குறிக்கும். இது ஒரு குளிர்பாலை, அது நமக்கு தேவையில்லை இப்பைக்கு. சோ பெரிய வடிநிலம் அல்லது கிரேட் பேசின். கீனா ரேயன்னா இட்டனா அப்படி கேட்பாங்க எக்ஸாம். கிரேட் பேசின், பேயன்னா சீனா என்னன்னா பேசின். சோ பெரிய வடிநிலமும் கிரேட் பேசினும் ஒரே பாலைவனம் தானா? இது கைட்ல இருக்கு பிள்ளைகள். இது உண்மையிலேயே வட அமெரிக்காவில் இருக்கிற அக்கி அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்கிற நெவடா இடகோன்னு சொல்ற மாநிலங்களுக்கு இடையில இருக்குது. ஸோ அதனால இந்த பாலைவனத்தை கைட்ல உயிர் பெருந்தணிவு 13ஆம் ஆண்டு பிள்ளைகள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நெவடா இடகோ பாலைவனம் சொல்ற இருக்கு. நெவடா இடகோன்னு சொல்ற பாலைவனம் இல்ல. நெவடா இடகோன்னு சொல்றது அமெரிக்காட மாநிலங்கள். அந்த 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கிறதா இப்ப நாங்க கீறுற கிரேட் பேசின் அல்லது பெரிய வடிநிலம். ஓகே, அடுத்த பாலைவனத்துக்கு போய்க்கொள்றேன், வேகமா போய்க்கொள்றேன்னா பிள்ளைகள், நான் இப்ப சிகப்பு கலர்ல கீறுறேன். பாலைவனத்துக்கு பிள்ளைகள் மஞ்சள் கலர் தான் நீங்க பயன்படுத்துவீங்க. இந்த அமெரிக்கா மெக்சிகோக்கு இடையில சின்ன சின்ன குட்டி குட்டி நிறைய பாலைவனம் இருக்கு. ஸோ வெவ்வேறு கலர்களை கீறி அதை காட்டுறதுக்காக கீறுறேன்னா
ரைட். ஓகே. இதுல இந்த பெரிய வடிநிலத்துக்கு கீழ் இந்த பகுதியில் நான் கீறுற மாதிரியே கீறிக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு ஒன்றுதானே கேட்பாங்க, அதனால குழப்பம் இருக்காது. சிகப்புல கீறி இருக்கிற நான் சிகப்புல கீறி இருக்கிற பகுதி, சிகப்புல கீறி இருக்கிற வடிநில பாலைவனம் மொஹாவி. மோனா காவண்ணா வீணா மொஹாவி. நான் சிகப்புல கீறி இருக்கிறது மொஹாவியா எழுதி நான் விட்டுக் கொள்வாருன்னா மொஹாவி. நான் சிகப்புல கீறி இருக்கிறது மொஹாவி. மொஹாவி சிகப்புல எழுதி இருக்கிற நீங்க மொஹாவியா பெரிய வடிநிலத்துக்கு கீழே இருக்கிறது மொஹாவி. மொஹாவி. அடுத்த பாலைவனத்துக்கு கீறுறேன் பிள்ளைகள். நான் அதை ப்ளூ கலர்ல கீறுறேன். பாலைவனம் நாம் மஞ்சள் தான், நான் அதை வேறுபடுத்துறதுக்காக கீறுறேன். ரைட். இதுல அமெரிக்காட அரிசோனா மாநிலத்துல இருக்கு. அரிசோனா மாநிலத்துல இப்ப நான் ப்ளூல கீறி கொண்டிருக்கிறது அரிசோனா. அரிசோனா பாலைவனம். அரிசோனா நான் போட்ல எழுதியும் விடுறேன் நான் பிள்ளைகள். அரிசோனா. அரிசோனா வட அமெரிக்காட அரிசோனா மாநிலத்துல இருக்கு. அரிசோனா பாலைவனம். அரிசோனா ப்ளூல இருக்கிறது அரிசோனா. போர்ட்ல தெரியுது, பார்த்து எழுதலாம். அரிசோனா. ரைட். அடுத்த பாலைவனம் கீற போறேன். வெவ்வேறு நிறத்துல கீற. நீங்க மஞ்சள்லாம் கீறணுமா? ஓகே. இந்த கலிபோர்னியா பகுதிகளில் அப்படியே மண்பிடிப்பாரன் கிரீன் கலர்ல கீறார். இந்த கலிபோர்னியா இந்த மெக்சிகோ பகுதிகளுக்குள்ளால இப்படியே கரையோரத்துல அப்படியே நீளத்துக்கு ஒரு நான் கீறுற மாதிரியே தயவு செய்து வடிவா ஆறுதலா கீறிக்கொள்ள. இப்ப நான் பச்சையில கீறி இருக்கிறேன். பச்சையில கீறி இருக்கிற பகுதி சொனோரன். சொனோரன் நான் எழுதுறேனா, அதை எழுதியும் விடுறேன். சொனோரன் அந்தந்த கடல்ல எழுதுறேனா. சோனா நோவன் சொனோரன் சொல்லுவாங்க, சொனரன் சொல்லுவாங்க. சொனோரன். இப்ப போர்ட்ல தெரிகிறது சொனோரன். பச்சையில கீறி இருக்கிறது சொனோரன். பாருங்க அந்த துண்டுக்குள்ள எவ்வளவு பாலைவனம் இருக்கு. சொனோரன். ஓகே. அடுத்த பாலைவனம் கீற போறேன். நான் ஒரு பேப்பிள் கடல்ல கீறேன். நீங்க மஞ்சள்லாம் கீறணும். மெக்சிகோக்கும் அமெரிக்கா பகுதியில் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு. இப்ப நான் பேப்பிள் கடல்ல கீறி கொண்டிருக்கிற பாலைவனமா. சோ இது சிசுவான் பாலைவனம். சிசுவான். சிசுவான். வட அமெரிக்காவில் எவ்வளவு பாலைவனம் இருக்கு பாத்தியா? சிசுவான். சாரி, சிசுவான். சிசுவான். ஓகே. அந்தந்த கடலை எழுதிருக்கேன். ஸோ வட அமெரிக்காவில் 1 2 3 4 5 பாலைவனம் வடிவா தெளிவா குறிச்சிக்கும். அவலமும் மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ வட அமெரிக்காவில் இருக்கிற பாலைவனம் கீரியாச்சு. ரைட். ஓகே. நாங்கள் அடுத்த தென் அமெரிக்காவுக்கு போய்க்கிறோம். கொஞ்சம் நான் வேகப்படுத்தி கொண்டு வருவேன். என்னோட சேர்ந்து அந்த ஸ்பீடுக்கு நீங்களும் கீறிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரைட். தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற பாலைவனம். ரைட். தென் அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். பேரு நாட்டில் இருக்கு. முதல்ல பேரு நாடை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இது பேரு. பிள்ளைகள் எதுவும் டிஸ்பிளே ஜூம் பண்ணி ஒன்றும் நீங்க பார்க்க வேணாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் அதை குறிச்சு கொள்றேன். பிள்ளைகள் நான் இப்ப நீலக்கடலை காட்டியிருக்கிறது பேரு நாடாம். இந்த பேரு நாட்டுக்குள்ள பாலைவனம் ஒன்று இருக்குது. ரைட். அதை குறிக்கொள்வோம். நான் கீறத அப்படி பீச்சோட தான் வரும். கீறத கீறிக்கொள்ளுங்க. அதை பேரை சொல்றேன். மஞ்சள் கடல்ல கீறல் பாலைவனம் மஞ்சள் தான். ரைட். மஞ்சள் கடல்ல கீறிக்கிறேன். அது தெரியாததுனால நான் சிகப்புல இன்னைக்கு கீறிக்கொண்டு வரேன். ரைட். இப்ப கீறப்பட்டிருக்கிற பாலைவனத்துக்கு பேர் செச்சுரா. செச்சுரா நான் எழுதி கொண்டு வரேன்னா அந்தந்த நிறத்துல எழுதுறேன். செச்சுரா. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணுமா நீங்க, நானும் வேகப்படுத்த போறேன். செச்சுரா. 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 ஓகே. இப்ப நான் பேப்பிள் கலர்ல அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற நாடு பிள்ளைகள், பேப்பிள் கலர்ல அடையாளப்படுத்தி இருக்கிற நாடு பிள்ளைகள் பொலிவியா. பொலிவியா. ரைட். இந்த பச்சை கடல்ல காட்டுற உலகத்துல நீளமான கரையோரம் உள்ள நீளமான நாடு சிலி. ரைட். பச்சையில காட்டி இருக்கிறது சிலி, பேப்பர்ல காட்டி இருக்கிறது பொலிவியா. இந்த சிலி, பொலிவியா, அடுத்தது பேரு, இந்த 3 நாட்டுக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்குது. இந்த 3 நாட்டுக்கும் இடையில இருக்கிற பாலைவனம். ஓகே. நான் காட்டிக்கிறேன். சிகப்புல கீறுற நீங்க மஞ்சள்ல கீறி கொள்ளுங்களாமா. அட்டகாமா. இந்த 3 நாட்டுக்கும் பொதுவா கீறுவீங்க. நமக்கு பாருங்க அதுல எல்லையை போட்டுக்கொள்றேன். அதுல பெரும்பகுதி சிலிக்குள்ள தான் வருமாம். அட்டகாமா. அட்டகாமா. இப்படியே கீறிக்கொள்வீங்களா? அட்டகாமா. இப்ப உங்க போட்ல நான் கீறுற பாலைவனம் அட்டகாமா. சில இடத்துல இட்டனாவும் போடுவாங்க. அற்றஹாமான்னு சொல்லி போடுவாங்க. பிள்ளை இல்லையா? அவங்க தானே கேள்வி தருவாங்க. இட்டனாவும் போடுவாங்க. அற்றஹாமான்னு சொல்லியும் போடுவாங்க.
அட்ரஹாமா, அட்டஹாமா ரெண்டும் உண்டாம். இப்ப சிகப்புல தெரிகிறது அட்ரஹாமா பாலைவனம், அட்ரஹாமா. ஓகே, அடுத்த பாலைவனத்துக்கு போகும் பிள்ளைகள். சிலிக்கும் நான் அத நீளத்துல கீறி காட்டுறேன். சிலிக்கும் அர்ஜென்டினாக்கும் இடையில இருக்குது. ரெண்டு நாட்டுக்கும் இடையில கீறணும். சரி பாரு. இப்ப நான் கீறி கொண்டிருக்கிற பாலைவனம் பிள்ளைகள் பட்ரகோனியா. இட்டனாவும் போடுவாங்க சில நேரத்துல, இட்டனாவும் போடலாம். பற்ற அல்லது பட்ட கோணியான்னு சொன்னாலும் சரி. பற்ற கோணியான்னு சொல்ல நீங்க எழுதுங்க. பற்ற கோணியா, பற்ற கோணியா. ஓகே, தென் அமெரிக்காவோட பாலைவனங்கள் சரி. அடுத்த ஆப்பிரிக்காவுக்கு போய் கொள்றேன்னா ஒவ்வொரு இடமா காட்டி கொண்டு போறேன். மலை என்னோட சேர்ந்து கீருங்க பிள்ளைகள். இதான் வழியாம், வேற உலக படத்துல ஈஸியான வழி இல்லையா? ரைட், ஓகே. அடுத்தது போய் கொள்றேன். ஆப்பிரிக்காவுக்கு போய் கொள்றேன். ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய பாலைவனம் இருக்கு, சஹாரா. பிள்ளைகள் சஹாராவை நிறைய பேர் சரியா கீறி கொள்றது இல்லை. நான் சரியா கீறி கொள்றேன்னு பாருங்க பிள்ளைகள் சஹாராவை. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு நாடுகளையும் உள்ளடக்கி சஹாராவை கீறுங்க. ரைட், இந்த மேற்குல ஃபுல்லா போகும், இந்த அளவுக்கு நாங்கள் போட்டுடுவோம். ரைட், இவ்வளவும் சஹாரா தான் பிள்ளைகள். இப்போ கீறப்பட்டிருக்க அவ்வளவு பகுதியும் சஹாரா. இது சஹாரா பாலைவனம், இவ்வளவும் சஹாரா தானா? விளையாதை கீறிட வேணாம். சந்தேகமா இருக்கிறத ரெக்கார்டிங்க புறவு பார்க்கலாம். ரெக்கார்டிங் தருவன் ஒரு கிழமைக்கு வேலை செய்யற மாதிரி. ரைட், சஹாரா பாலைவனம். இப்போ போட்ல உங்களுக்கு தெரிகிறது சஹாரா பாலைவனம். சரியா கீறணும், சஹாரா பாலைவனம். பிள்ளைகள் இந்த சஹாரா பாலைவனத்துக்குள்ள பிள்ளைகள் ரெண்டு மூணு சின்ன சின்ன பாலைவனம் இருக்கு, அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் அதை சிகப்புல நான் காட்டுறேன் பாருங்க. சஹாரா பாலைவனத்துக்குள்ள ரெண்டு மூணு. இப்ப லிபியாவுல லிபிய பாலைவனம் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல சஹாராக்குள்ளே இருக்கிற இந்த சிகப்புல காட்டுற பாலைவனத்தை லிபிய பாலைவனம்னு கேட்பாங்க, சொல்றது. சோ அந்த லிபியா நாட்டுக்குள்ள இருக்கிறது லிபிய பாலைவனம். லிபியாக்குள்ள இருக்கிறது லிபிய பாலைவனம். சோ லிபியா பாலைவனம் கேட்டால் நான் அந்த சிகப்புல உள்ள காட்டியிருக்கிறேன், அதான் லிபியா பாலைவனம். அதை ஒருக்கா நோட் பண்ணுங்க. சம்டைம் லிபியா பாலைவனம் கேட்டா நீங்க குறிக்க தெரிஞ்சிருக்கணும். லிபியா பாலைவனம் இந்த நான் காட்டுறேன் லிபியா பாலைவனம், நம்புக்குறி போட்டு காட்டுறேன். இது லிபியா பாலைவனம் பிள்ளைகள், சஹாரா பாலைவனத்துக்கு உள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு சஹாரா பாலைவனத்தை கீற தெரிஞ்சிருக்கணும், லிபியா பாலைவனத்தை கீற தெரிஞ்சிருக்கணும். இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி சஹாராக்குள்ள இன்னொரு துண்டும் இருக்குது, அதுவும் சம்டைம் கேட்கலாம். நான் அதையும் ஒரு கீறி காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சஹாராவுக்குள்ள இருக்கிற இன்னொரு பகுதியும் இருக்குது. எகிப்துக்கும் சூடானுக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்குது. எகிப்துக்கும் சூடானுக்கும் இடையில இந்த 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 இடத்துல இருக்கு. நான் இப்ப ஒரு கடும் ஒரு 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 மஜந்தா மாதிரி கடல்ல கீறுறது. ரைட், இப்ப நான் கீறி இருக்கிற பாலைவனம் பிள்ளைகள். இப்ப நான் அம்புக்குறி, சிவப்பு அம்புக்குறி ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த பாலைவனம் பிள்ளைகள் நுபியன் பாலைவனம். நுபியன், நூனா பீனா ஜானா என்னன்னா நுபியன் பாலைவனம். நுபியனா பிள்ளைகள், நுபியன், நுபியனா. ஸோ பாருங்க, வடிவா தெளிவா சொல்றேன். சகாரா பாலைவனம் கீற தெரிஞ்சிருக்கணும், அந்த பெரிய பகுதி. லிபிய பாலைவனம் கீற தெரிஞ்சிருக்கணும், நுபியன் பாலைவனம் கீற தெரிஞ்சிருக்கணும். இதை கொஞ்சம் வடிவா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், அடுத்த பாலைவனத்துக்கு போறேன். ரைட், ஓகே. நான் சிகப்பிள்ளையை கீறிட்டு வரேன், நீங்க மஞ்சள்லாம் கீறணும். ரைட், அடுத்த பிள்ளைகள் எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு பாலைவனம் இருக்கு பிள்ளைகள். எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு பாலைவனம் நான் காட்டுறேன். எத்தியோப்பியாவில் இருக்கு. ரைட், எத்தியோப்பியாவோட கரையோர போய் நான் கீறுற மாதிரியே என்னோட சேர்ந்து வேகமா கீறிக்கணுங்களாம். இப்ப உங்களுக்கு சிகப்புல காட்டுற பாலைவனம் எத்தியோப்பியாவோட கரையோர பகுதியில இருக்கு. அம்புக்குறி போட்டு காட்டுறேன். இப்ப இந்த பாலைவனத்தை சொல்ற பிள்ளைகள், எத்தியோப்பியாவோட கரையோரத்துல இருக்கிற பாலைவனத்தை தன்கில், தன்கின்னு சொல்லுவாங்க. தன்கின்னு சொன்னாலும் சரி, தானா இன்னனா கீனா இன்னனா, தன்கின், தன்கின், தன்கில்னு சொல்லுவாங்க. தன்கின்னு சொல்ல பயன்படுத்துவோமா? எத்தியோப்பியாக்குள்ள இருக்கிற பாலைவனம் தன்கின், தன்கின் பாலைவனம். தன்கின் நீங்க போர்டுல பாக்குறது தன்கின் பாலைவனமா, தன்கின். ஓகே, அடுத்தது கென்யாவிலையும் ஒரு பாலைவனம் இருக்கு பிள்ளைகள். சரி, ஓ கென்யா, கென்யா தன்சானியா பகுதிகளில், கென்யாவில் சொல்லலாம். கென்யாவில் அடுத்த பாலைவனம் நானும் அதை ப்ளூல கீறி காட்டுறேன். என்ன நிறைய பாலைவனங்களில் கலர்ல கீறி இருக்கால, சிவப்புல கீறதால நான் ப்ளூல கீறி காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். சோமாலியாவுக்கு கீழே
இந்த இடத்துல ப்ளூல இப்ப நான் கீற இடத்துல பாலைவனம் ஒன்று இருக்குது. வேகமா என்னோடு சேர்ந்து கீறிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப கீறி இருக்கிற பாலைவனத்துல பேரையும் போட்டுக்கொள்வோம். இப்ப கீறி இருக்கிற பாலைவனம் பிள்ளைகள் சால்பி பாலைவனம். சால்பி சால்பி எழுதியுடன் சாவனா இல்லைன்னா பீனா. சால்பி சால்பி. ரைட். இப்ப ப்ளூல காட்டியிருக்க பாலைவனம் பிள்ளைகள் சால்பி பாலைவனம். சால்பி சால்பி. ஓகே, அடுத்த பாலைவனத்துக்கு போறேன் பிள்ளைகள். இதுல சில நாடுகளை சொல்றேன் பிள்ளைகள், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சில நாடுகளை நான் காட்டுறேன். இதுல இப்ப நான் நிலட்டி கொண்டிருக்கிற பகுதி அங்கோலான்னு சொல்ற நாடு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு லைட் கிரீன் கலர்ல காட்டி நிலட்டி இருக்கிற நாடை சொல்றது அங்கோலா. இப்ப போட்ல தெரியும், வடிவ கிளியரா தெரியும். இந்த இப்ப நான் நிலட்டி இருக்கிற பகுதியை அங்கோலான்னு சொல்றேன். ரைட். அது கீழே நமீபியா இருக்கு. அங்கோலாக்கு கீழே நமீபியா இருக்கு. நான் அதை கொஞ்சம் ஒரு ப்ளூ கலர்ல காட்டுறேன். அங்கோலாக்கு கீழே நமீபியா இருக்கு. நான் இப்ப ஒரு ப்ளூ கலர்ல செடு பண்ணி காட்டியிருக்க நாடு நமீபியா. மேல அங்கோலா, நமீபியா. இந்த அங்கோலாக்கும் நமீபியாக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு. நான் ரெட்ல காட்டுறேன். அது பெரும்பாலும் நமீபியால தான் கூட இருக்குது. அங்கோலாவில் ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது. சட்டியா கீரணும்டா அங்கோலாவில் ஒரு சின்ன துண்டு போடணும். ஆனா நமீபியா பீச் பக்கம் தான் இருக்குது ஃபுல்லா. இப்ப நான் கீறி கொண்டிருக்கிற பாலைவனம் அங்கோலாக்கும் நமீபியாக்கும் இடையில கரையோர பகுதியில இருக்குது. பெரும்பாலும் அது நமீபியால இருக்குது. இந்த பாலைவனத்துக்கு பேர் பிள்ளைகள் நமீப் பாலைவனம். நமீபியால இருக்கு. நமீப் பாலைவனம். நான் அதை எழுதி விடுறேன்னா நமீப். நமீப் பாலைவனம். நானா மீ என்ன இப்பனா நமீப் பாலைவனம். இங்க போர்ட்ல தெரிகிறது நமீப் பாலைவனம். நமீப். ரைட். இன்னொரு நாடை நான் காட்டிக்கொள்றேன். அடுத்த பாலைவனத்துக்கு போறதுக்காக இன்னொரு நாடை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். இதுல லைட் ஒரு ஜெலோ கலர்ல நான் கீறி கொண்டிருக்கிற நாடு பிள்ளைகள் தென்னாப்பிரிக்கா. ரைட். நான் இப்ப மஞ்சள் கடல்ல கீறி இருக்கிற நாடு தென்னாப்பிரிக்கா. ரைட். தென்னாப்பிரிக்காவுக்கு மேல பொட்சுவானலாந்து இருக்கு. பொட்சுவானலாந்து நான் இப்ப ஒரு லைட் ஒரு ஒரு பேர்பிள் கடல்ல காட்டுறேன். பொட்சுவானலாந்து. ஸோ இந்த 3 நாடு பிள்ளைகள், அதாவது நான் கேசரை விட்டு காட்டுறேன்னு பாருங்க. இப்ப கேசர் நிற்கிறது தென்னாப்பிரிக்கா நாடு. அதுக்கு மேல பேர்பிள் கடல்ல இப்ப கேசர் நிற்கிற நாடு வந்து பொட்சுவானான்னு சொல்றேன். பொட்சுவானா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு நமீபியா. இப்ப கேசர் நிற்கிறது நமீபியா. இந்த 3 நாட்டுக்கும் இடையில ஒரு மிக முக்கியமான ஒரு பாலைவனம் இருக்குது. அது பரீட்சைக்கு வந்துட்டு இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 3 நாட்டுக்கும் இடையில 3 நாட்டுக்கும் அந்த எல்லையில ஒரு மிக ஒரு பிரபல்யமான பேமஸான பாலைவனம் இருக்குது. இப்ப 3 நாட்டு எல்லைக்குள்ள இப்ப நான் கீறி கொண்டிருக்கிறேன். கலஹாரி. கலஹாரியாம் இந்த பாலைவனத்துக்கு பேர். கலஹாரி. கலஹாரி. ஆப்பிரிக்காவில் நிறைய பாலைவனம் இருக்குன்னு கலஹாரி. இப்ப போட்ல கீறி இருக்கிறது கலஹாரி. கலஹாரி. ஸோ ஆப்பிரிக்கா பாலைவனங்கள் எழுதி விட்டும் கீறி கொண்டும் இருந்தேன். ஸோ நீங்க கீறி இருப்பீங்க. அடுத்தது நம்மட ஆசியா பகுதிகளை போய்கொள்றேன் பிள்ளைகள். ஆசியா பகுதியில் இருக்கிற பாலைவனங்களுக்கு போய்கொள்வோம். ஓகே, ரைட். இதுல நான் ரெட்லேயே கீறேன். பாலைவனம் நீங்க மஞ்சள்லாம் கீறணும். ரைட். இதுல அரேபியா பாலைவனம் இருக்கு. அரேபியா நாடு, அது பெரிய கஷ்டம் இல்லாத அரேபியா பாலைவனம். அரேபியாவிலும் ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருக்கு. இவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கும். அரேபியா பாலைவனம். இப்ப நான் உங்களுக்கு கீறி கொண்டிருக்க பாலைவனம் அரேபிய பாலைவனமா? அரேபிய பாலைவனம். அரேபிய பாலைவனம். நான் எழுதி விட்டுக் கொள்றேன். என்னோட சேர்ந்து அதே ஸ்பீடுக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அரேபிய பாலைவனம். அரேபியன்னு போட்டா பாலைவனம் எழுத தேவையில்ல. அரேபிய பாலைவனம் தானே தலையங்கம் போட்டிருக்கோம். ஸோ இப்ப போட்ல போட்டிருக்க அரேபிய பாலைவனம். ஓகே. இதுல நான் ஒரு 3 நாடை காட்ட போறேன் பிள்ளைகள். கொஞ்சம் கவனமா கீறுங்க பிள்ளைகள். நான் வேகப்படுத்தி கொண்டு தான் போறேன். சமாளிச்சு கொள்ள முடியும் தானே? ரைட். இப்ப நான் ஒரு 3 நாடு காட்ட போறேன் பிள்ளைகள். கொஞ்சம் கவனமா அந்த 3 நாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வடிவா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு 3 நாடு உங்களுக்கு அந்த நாடு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். எந்த பகுதியில் பார்த்து கொள்ளுங்க. நம்ம நாட்டை வச்சு கொண்டு புரிஞ்சு கொள்ளலாம். ரைட். அந்த ஒரு 3 நாடு காட்டுறேன். கொஞ்சம்
ஆறுதலா அந்த நாடுகளை பாருங்க ஒருக்கா. ரைட். நான் முதலாவது நாடு ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன். சிரியாவை காட்டுறேன். சிரியா. சிரியா நாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், கொஞ்சம் முக்கியமான. இப்ப நான் ஜெலவுல உங்களுக்கு போட்ல காட்டுறது சிரியா பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு போட்ல காட்டியிருக்கிறது சிரியா. சிரியாவுக்கு பக்கத்துல பிள்ளைகள் ஜோர்தான் இருக்கு. நான் ஒரு பேர்பிள் கலர்ல காட்டுறேன். சிரியாவுக்கு பக்கத்துல ஜோர்தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவை. ஜோர்தான். இப்ப எகிப்து பிள்ளைகள், இவ்வளவு எகிப்து பிள்ளைகள் நீங்க வடிவா பாருங்க பிள்ளைகள். இது கொஞ்சம் விஷயம் விளங்கணும் இதுக்குள்ள. இதுவும் இந்த இதெல்லாம் எகிப்து. நான் இப்ப பச்சையில காட்டுற அவ்வளவும் எகிப்து. சுயஸ் கால்வாய்க்கு அங்கால கொஞ்சம் இருக்கு, அதுவும் எகிப்து தான் பிள்ளைகள். இதுவும் எகிப்து. நான் கேசர் நிக்கிற இடத்த பாருங்க, இதுவும் எகிப்து தானா. இந்த துண்டும் எகிப்து. இப்ப ஒரு குட்டி நாடு ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள், காட்டுறேன். அதெல்லாம் இப்ப சண்டை நடந்து கொண்டிருக்கு. இஸ்ரவேல் ஒரு குட்டி நாடு ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன். நான் ஒரு 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 ஆஹ், ஒரு பச்சை கலர்ல காட்டுறேன் பாருங்க, இஸ்ரவேல். ரைட். இப்ப இஸ்ரவேல். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் தெரியலன்னு. ரைட். நான் ஒரு பேர்பிள் கலர்ல காட்டுறேன். இஸ்ரவேல். இஸ்ரவேல். ஸோ இதுக்குள்ள நான் காட்டியிருக்க நாடை பாருங்க. அதுல மஞ்சள்ல காட்டியிருக்கிற பிள்ளைகள் சிரியா. சிரியாவில் பாலைவனம் இருக்கு பிள்ளைகள். சிரியாவில் இருக்கிற பாலைவனம் சிறிய பாலைவனம் சொல்ற. சிரியன்னு சொன்னா சிமோன் இல்ல, சிறிய பாலைவனம். சிறிய பாலைவனம். ரைட். அடுத்த சிறிய பாலைவனத்தை கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சிறிய பாலைவனம். மெயின் அதுல பகுதி சிரியாக்குள்ளான்னு இருக்குமா. வேற நாட்டுல கொஞ்சம் போகும், ஆனா அதை சிரியாக்குள்ளால கீறிக்கொள்ளுங்க ஃபுல்லா. சிறிய பாலைவனம். சிவப்பால கீறி இருக்கிறது சிறிய பாலைவனம். சிறிய பாலைவனம். சிறியன்னா சின்ன இல்ல, சிரியா நாட்டுல இருக்கிற பாலைவனம். சிறிய பாலைவனம். ஓகே. சிறிய பாலைவனம். வடிவா சொல்லி சொல்லித்தான் கீறி கொண்டு போறேன், குழப்பம் வரக்கூடாது பிள்ளைகள். நான் இப்ப கீறுற நாடு ஒரு முக்கியமான நாடு. அங்க முக்கியமான 2 பாலைவனம் இருக்கு. நான் இப்ப கீறி கொண்டிருக்கிற நாடு ஈரான் கீறி இருக்கிற. நான் இப்ப மஞ்சள்ல உங்களுக்கு நான் நிறந்தீட்டி காட்டுற நாடு வந்து ஈரான். இப்ப உங்களோட போட்ல தெரியிற நான் கலர் அடிச்சு வச்சிருக்கிற நாட்டுக்கு பேர் பிள்ளைகள் ஈரான். இந்த ஈரான்ல பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, 2 பாலைவனம் இருக்கு. நான் முதல்ல அந்த 2 பாலைவனத்தையும் நான் காட்டிக்கொள்றேன். ஈரான்ல இருக்கிற 2 பாலைவனத்தையும் காட்டிக்கொள்றேன். ஒன்று நான் ரெட் கலர்ல காட்டிக்கொள்றேன். ரைட். இன்னொன்று ப்ளூ கலர்ல காட்டிக்கொள்றேன். ஈரான்ல 2 பாலைவனம் இருக்கு. நீங்க 12ஆம் ஆண்டாக்கள் 13ஆம் ஆண்டாக்கள் கதைச்சிருப்பீங்க. ஈரானில் இருக்கின்ற லூட் பாலைவனம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். இந்த ரெட்ல காட்டியிருக்கிற பாலைவனம் பிள்ளைகள் சிகப்புல, ஈரானுக்குள்ள சிகப்புல காட்டியிருக்கிற பாலைவனம் காவீர். காவன்னா வீணா இர்ரனா. காவீர். காவன்னா வீணா இர்ரனாவா. இந்த இதுல நான் ரெட்ல காட்டியிருக்கிறது காவீர். காவீர். காவன்னா வீணா இர்ரனா. காவீர். அடுத்த பாலைவனம் பிள்ளைகள் இந்த ப்ளூல இருக்க பாலைவனம். நான் ப்ளூல காட்டியிருக்க பாலைவனம் நீங்க படிச்சிருப்பீங்க. லூட் காற்று பாலைவனத்துல தோன்ற நிலவுருவங்களுக்கு படிச்சிருப்பீங்க. லூட் 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 பாலைவனம் உதாரணங்கள் படிச்சிருப்பீங்க. லூவன்னா இட்டனா லூட். ஸோ ஈரான்ல 2 பாலைவனம் இருக்கு. ஒன்று காவிர், 2வது லூட். வடிவா இடத்தை பார்த்து பிடிச்சி குறிச்சு கொள்ளுங்க. காவிர், லூட். ரைட். ஓகே. அடுத்தது போய்கொள்றோம். நமக்கு இந்தியா நல்லா தெரியும் பிள்ளைகள். நான் இப்ப பிள்ளைகள் கமாஸ் 1 மினிட் வரேன். 1 மினிட் 1 மினிட் வரேன். கமாஸ் நீங்க வேணாம், வெளியேறுங்க. ரைட். ஓகே. போட்ல எந்த கீரை வேணாம் பிள்ளைகள். அபிசனா 2 பேர் கோகோஸ்ல இருக்கிறீங்க. 6 கீரைனா உடனே நீக்கி விட்டுருங்க பிள்ளைகள், தேவையில்லை. ஓகே. ரைட். ரைட். பிள்ளைகள் ரெட்ல தெரிகிறது காவிர், ப்ளூல தெரிகிறது லூட். ஓகே. அடுத்த நான் பாகிஸ்தான். நான் ஒரு பேர்பிள் கலர்ல பாகிஸ்தான் கீறேன். பாகிஸ்தான் உங்களை அநேகமான பிள்ளைகள் தெரியும் தானே பிள்ளைகள். இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. தார். ரைட். அதை கீறி காட்டுறேன் பிள்ளைகள். கொஞ்சம் வேகமா போறேன், கவனமான முறையில பழகி இருப்பீங்க தானே. தார். தார் 2க்கும் இடையில இருக்கா தார் பாலைவனம். பாகிஸ்தானுக்கும் சாரி சாரி பிள்ளைகள், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில. சரியா? சரி சரி சரி.
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நான் மாறி கேட்டேன். சரி, இந்த இடத்துல வருமா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில தாராம். இப்ப நான் கீறிக்கிற ரெட்ல கீறிக்கிற பாலைவனம் தார். தார் தாவனா இருறணும். தார் தார் தார். ஓகே, இப்ப நான் ஒரு 3 நாடு காட்ட போறேன் பிள்ளைகள். கொஞ்சம் கவனமா 3 நாடு காட்ட போறேன். அந்த 3 நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பாலைவனம் வரப்போகுது. ஸோ அந்த 3 நாடையும் கொஞ்சம் முதல்ல காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களாம். இப்ப போர்ட்ல தெரியுது தார். தார் பாலைவனம் தெரியுதாடா? பிரபஞ்சமான பாலைவனம். ஆஹ் அது இலங்கையில காலநிலையில் நான் செல்வாக்கு செலுத்தும் நாங்கள் படிச்சிருப்போம். 13ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும், 12ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியாது. ஓகே, நான் ஒரு 3 நாடு காட்டுறேன் பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 3 நாட்டுக்களால ஒரு ஒரு பாலைவனம் இருக்குது. ரைட், ஒன்று அதோட பேர்களும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க பிள்ளைகள். கசகஸ்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க? கசகஸ்தான். ஒன் மினிட் பாருங்க. இந்த இருக்கு, இந்த பகுதியில் இருக்கு. நான் பேப்பர் கடல்ல இப்ப நிலட்டி கொண்டிருக்கிற நாடு கசகஸ்தான். கசகஸ்தான் கேள்விப்பட்டிருப்பீங்கடா? கசகஸ்தான் பாருங்க. அதுல நான் இப்ப சொல்ல போற பேர்லாம் நல்ல கேள்விப்பட்ட பேர், கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கும். கசகஸ்தான். இப்ப நான் கீறி இருக்கிற பாலைவனம், சாரி, நாடு கசகஸ்தான். இப்ப உங்களோட போர்ட்ல தெரிகிறது கசகஸ்தான். போர்ட்ல தெரிகிறது கசகஸ்தான். ஓகே, அடுத்த இப்ப நான் ஜெலோவில் ஒரு நாடு காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். கசகஸ்தானுக்கு கீழே இருக்கிற ஒரு நாடு காட்டுறேன். உஸ்பெஸ்கிஸ்தான். என்ன பேருன்னு பிடிச்சிங்களா? இப்ப நான் ஜெலோல காட்டுறேன் உஸ்பெஸ்கிஸ்தான். இப்ப காட்டுறேன் உஸ்பெஸ்கிஸ்தான். கசகஸ்தானுக்கு கீழே உஸ்பெஸ்கிஸ்தான். அது கீழே இன்னொரு நாடு காட்டுறேன், துருக்கிஸ்தான். 3 நாடு. பெயர்கள் உங்களுக்கு இப்ப தேவையில்லை. முடிஞ்சா பாடமாக்கி வைங்களேன். 3 நாடு எல்லாம் கிஸ்தான் கிஸ்தான், எல்லாம் கிஸ்தானா தான் இருக்குதா. இப்ப நான் கேசரை விட்டு காட்டுறேன். வேப்புல் கடல்ல இப்ப கேசர் நிக்கிற நாடு கசகஸ்தான். அது கீழே இப்ப பேப்பிள் நிக்கிற ஜெலோ கலர் நாடு உஸ்பெஸ்கிஸ்தான். அது கீழே இப்ப நிக்கிற ப்ளூ கலர்ல கேசர் நிக்கிற நாடு துர்கிஸ்தான். ஸோ இந்த 3 நாட்டுக்கு இடையில ஒரு ஒரு பெரிய பாலைவனம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். 3 நாட்டுக்கும் இடையில நான் கீறுற மாதிரி அந்த 3 நாட்டுக்கும் இடையில கீறி கொள்ளுங்களா. ஓகே, இந்த 3 நாட்டுக்கும் வார மாதிரி முதல்ல அதை அடையாளப்படுத்தி போட்டு அதை பேரை சொல்றேன். இந்த 3 நாட்டுக்கும் இடையில இப்படி இருக்கு. மூணு நாட்டுக்கும் இடையில இருக்கிற பாலைவனம் பிள்ளைகள். ரைட், இப்ப கீறப்பட்டிருக்கிற பாலைவனம் பிள்ளைகள் கரகம். கரகம் 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 பாலைவனம். இப்ப கீறிருக்கிற பாலைவனம் கரகம். கரகமா? கரகம். இப்ப கீறிருக்கிற பாலைவனம் கரகம். கையை தூக்கிட்டு இருக்கிறான். ஏனப்பா கையை தூக்கிட்டு இருக்கிற? கையை விடப்பா. கரகம். போர்ட்ல தெரிகிறது கரகம் பாலைவனம். பண்ணிக்குவார். ஓகே, ஏன் சும்மா கையை தூக்கிட்டு இருப்பான? வகுப்புல இருந்து போய் கையை தூக்கட்டும். கரகமா? அவர் போன வகுப்புல கீறி கொண்டிருந்தார் டிஸ்பிளேல. ரைட், கரகம். ஓகே, இப்ப போர்ட்ல தெரிந்த 3 நாட்டுக்கு இடையில இருக்கிறது கரகம். ரைட், அடுத்தது ஆசியாட மற்ற கிழக்கு பக்கம் போய் கொள்றேன். நான் கொஞ்சம் வேகப்படுத்துறேன். கீறக்கூடிய வேகத்துலன்னு போறேன். ஆக மோசமா மலமலன்னு சொல்ல இல்லை. ரைட், சீனாக்கும் மொங்கோலியாக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்குது. மொங்கோலியா நாடு உங்களுக்கு தெரியும். சிலர் உலக படத்துல நல்ல அத்துப்படியா இருப்பீங்க. மொங்கோலியா நாடு தான் இருக்கு. ரைட், மொங்கோலியா. சீனா தெரியுதாடா? ரைட், இந்த மொங்கோலியாக்கும் சீனாக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு, காட்டிக்கொள்றேன்னா. மொங்கோலியாக்கும் சீனாக்கும் இடையில ஒரு பாலைவனம் இருக்கு. 2 நாட்டுக்கும் இடையில இருக்கு. இப்ப நான் போர்ட்ல கீறிக்கிறதா கோபி பாலைவனம். இதான் கோபி பாலைவனம். கோவனா பீனா இப்பனா கோபி பாலைவனம். கோபி பாலைவனம். கோபி பாலைவனம். கோபி பாலைவனமா? கோபி பாலை. ரைட், இதுல சீனாக்குள்ள இன்னொரு பாலைவனம் இருக்குது.
நான் அதை ப்ளூ கலர்ல காட்டிக்கொள்றேன். சீனாக்குள்ள இன்னொரு பாலைவனம் இருக்குது. சீனாக்குள்ள நான் இப்ப கீறுகிற பாலைவனம் பிள்ளைகள் ப்ளூ கலர்ல கீறுகிறது தக்லி மகன். தக்லி மகன், தக்லி மான்னு சொல்லுவாங்க. தக்லி மகன் அல்லது தக்லிமான். தக்லி மகன். தக்லி மகன் போட்டுக்கொள்ளுங்க. தக்லிமான், தக்லி மகன் சொல்லுவாங்க. ரைட், ப்ளூல தெரியுது தக்லிமான். ஓகே, அடுத்த சீனாக்குள்ள இன்னொரு பாலைவனம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள கீற பாலைவனம் கடைசியா தான் அழிக்கிறேன். ஸோ நான் பச்சையில கீறி காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். சீனாக்குள்ள இருக்கிற இன்னொரு பாலைவனம் மஞ்சூரியா பாலைவனம். இப்ப நான் பச்சையில கீற பாலைவனம் மஞ்சள்லாம் கீறணும், நான் சும்மா கலர்கள்ல கீறன்னு தெரிஞ்சு கொள்றக்கா. இப்ப கீறப்பட்டிருக்கிற பாலைவனம் மஞ்சூரிய பாலைவனம். மஞ்சூரிய பாலைவனம். மஞ்சூரிய பாலைவனமா? மஞ்சூரிய பாலைவனம். மஞ்சூரியன் என்று சொன்னாலும் சரி. ரைட், ஓகே. அடுத்து ஆஸ்திரேலியாக்குள்ள போவோம். அதோட பாலைவனங்கள் முடியுதா? ஆஸ்திரேலியாக்குள்ள போய் கொள்றேன்னா, ஸோ டைம் விட்டு விட்டு தான் சொல்றேன் பிள்ளைகள். கவனமான முறையில் பிளவு விடாம கீறிக்கொண்டீங்கன்னா சரி. ரைட், ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆஸ்திரேலியாவில் 6 பாலைவனம் நமக்கு கீரை தெரிஞ்சுதான் காணும். ஆஸ்திரேலியாவில் நிறைய பாலைவனங்கள் இருக்கு பிள்ளைகள். நான் 6 பாலைவனங்களை நான் கீறி காட்டுறேன். ரைட், முதல்ல 6 பாலைவனங்களை கீறிக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதோட பேர்களை அடையாளப்படுத்துறேன், குழப்பம் இல்லாமல் விளங்கி கொள்றதுக்காக. நான் ஒவ்வொரு பாலைவனத்தை ஒரு நிறத்துல கீறிக்கொள்றேன். ரைட், 6 பாலைவனத்தை முதல்ல கீறிக்கொள்ளுங்களா. முதலாவது சிகப்புல கீறிக்கிற ஒரு பாலைவனம். ஒவ்வொரு கலர்ல கீறுறேன். நீங்க மஞ்சள்ல தான் கீறணுமா? நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற ஈஸிக்காக ஒவ்வொரு கலர்ல கீறி கொண்டு வரேன். அடுத்து ஒரு பச்சையில கீறுறது. 6 பாலைவனம் ஆஸ்திரேலியாவில் கீற தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ப்ளூல கீறுற. கலர் கலரா கீறி விட்டுறக்கூடாது நீங்க. இங்க அதே மாதிரி அடுக்குல வரும். ஆறு பாலைவனத்தை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அது பேரையும் போடுறேன். ஸ்பீடா அதை நோட் பண்ணி கொள்ள முடியுமா? ரைட், ஆரையும் கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். அவசரப்பட வேணாம், வடிவா தெளிவா கீறினீங்கன்னா சரி. 6க்கு அம்புக்குறி போடுறேன். ஓகே, அம்புக்குறி போட்டிருக்கேன். அந்த ஒவ்வொரு அம்புக்குறியும் எழுதுறேன்னா பிள்ளையா எழுதுறாங்க பிள்ளைகள், கவனமான முறையில் எழுதுங்களா. ரைட், ஒவ்வொரு பாலைவனத்தை நான் எழுதி கொண்டு வரேன். முதலாவது ரெட் கலர்ல இருக்கிறது பெரிய மணல். நான் அதுக்கு நேரையே எழுதுனேன், பிள்ளை வந்துடக்கூடாது. பெரிய மணல். பெரிய மணல் பிள்ளைகள். பெரிய மணல் பாலைவனத்துக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது ஆங்கிலத்துல டிரெக்டாவும் கேட்கலாம். பெரியன்னு சொன்னா கிரேட். ஸோ கிரேட் சாண்ட்னு சொல்லலாம். கிரேட் சாண்ட். கீனா ரேனா எட்டனா கிரேட் சாண்ட்னு சொல்லலாம். கிரேட் சாண்ட். பெரியன்னு சொன்னா கிரேட். மணல் சாண்ட்னு சொல்ற சேண்ட் சாண்ட். கிரேட் சாண்ட், பெரிய மணல் பாலைவனம். ரைட், அடுத்த பச்சையில கீறப்பட்டிருக்கிறது டிப்சன். கீனா நான் எழுதி விடுறேன், பிள்ளை விட்டுறாம. அட்லஸையும் பார்க்கலாம் நீங்க. சரி, ஈஸியா இருக்கும். கிப்சன். கிப்சன். மூன்றாவது கிரேட் விக்டோரியா. கிரேட் விக்டோரியா. கிரேட் விக்டோரியா. கிரேட் விக்டோரியா. கிரேட் விக்டோரியா பிள்ளைகள். கிரேட் விக்டோரியாவையும் இங்கிலீஷுக்கு நேரடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், தமிழுக்கு மாத்தலாம் பிள்ளைகள். பெரிய விக்டோரியா பாலைவனம். கிரேட் விக்டோரியா, பெரிய விக்டோரியா ரெண்டும் உண்டா? கிரேட் விக்டோரியா, பெரிய விக்டோரியா பாலைவனம் ரெண்டும் பயன்படுத்தலாமா?
கிரேட் விக்டோரியா, பெரிய விக்டோரியா, ரெண்டு சொல்லும் பயன்படுத்தலாம். ஸோ ரெண்டையும் குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கிரேட் விக்டோரியா, பெரிய விக்டோரியா. விஷயம் இல்லைங்கன்னா நீங்க அப்படி குறிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது பிள்ளைகள், அடுத்த இங்கால இருக்க பாலைவனத்துக்கு போறேன். தனாமி. தனாமி. அடுத்தது சிம்சன். சிம்சன் சொல்ற பாலைவனம் இங்க சீனா, இம்மன்னா, சில நேரங்கள்ல இப்பனாவும் பயன்படுத்தாங்க. சிம்சன் சொல்லுவாங்க. சிம்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்சன், சிம்சன். கடைசியா ஸ்ரெக்கின்னு சொல்ற. இஸ்ஸன்னா ரேனா இக்கனா கீனா. இஸ்ரெக்கி, ஸ்ரெக்கி. ஸோ ஆஸ்திரேலியாவில் 6 பாலைவனம் பிளவுற்றாம அந்த 6ஐயும் படிவா கீறி வச்சுக்கொள்ளணுமா. செக்ஸி. ஸோ போட்ல ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த பாலைவனங்களை பார்ப்போம். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தானே இருக்கிறேன் அதை எப்படி நோட் பண்ணணும், என்ன மாதிரி விடயங்கள். ரைட். 2019 சொல்றேன். 2019 வந்த பாலைவனம். பாலைவனங்கள் கீற கலர்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள். பாலைவனம் 2019 வந்தது கலகாரியா. இந்த நான் இப்போ மஞ்சள்ல கீறி கொண்டிருக்கேன் பாருங்க, கலகாரி. போர்ட்ல தெரியுது. கேசரை விட்டு காட்டுன்னா காட்டலாம். கலகாரி. இந்த கேசர் நிக்கி. கலகாரி, கலகாரி பாலைவனம். கலகாரி 2019 வந்தது. 2020 பாலைவனம் வரையிலையா. 2020 பாலைவனம் வரையில. 2021 பாலைவனம் வந்தது. கோபி பாலைவனம். 2021 கோபி பாலைவனம். மஞ்சூரியாவுக்கும் சீனாக்கும் இடையில கோபி. 2022 வரையில. 2023 போன வருஷம் வரையில. 2019 கலகாரி, 2020 வரையில, 2021 கோபி, 2022 வரையில, 2023 வரையில. ஸோ போர்ட்ல தெரிகிற 2 பாலைவனம் வந்துட்டு ஈஸியான பாலைவனம் என்ன. ஸோ பிள்ளைகள், நேரம் இருக்கு, அடுத்தது போய்கொள்றேன். கொஞ்சம் வேகப்படுத்திக் கொள்றேன். அடுத்தது போய்கொள்றேன். குடா. அடுத்த தலையங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சீட்ல குடா. வேகமா இன்னொன்று முடிச்சு கொள்வேன்னா உங்களோட சரியான 1 ஹவருக்குள்ள முடிச்சு கொள்வேன். ரைட். குடா, குடா. தலையங்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. குடா. பிள்ளைகள், குடாக்கு நீல நிறம். நீல நிறம். வட அமெரிக்கா கண்டத்திலிருந்து போறேன். குடாக்கு நீல நிறம் பிள்ளைகள். நான் கீறுற மாதிரியே கீறிக்கொள்ளணும் பிள்ளைகள். குடா வேற, குடா நாடு வேற. இப்ப நான் கீற போறது குடா. ரைட். நான் இப்ப சொல்லித்தார குடாக்களுக்குள்ளதான் ஏதேனும் ஒரு குடா உங்களுக்கு வரும். அதனால குழப்பம் இல்லாம கவனமான முறையில குறிச்சு கொள்ளுங்க. குடாக்கு நீல நிறம். பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஒரு ஒன்றா கீற நான் கீற மாதிரியே நிறம் தீட்டி குறிச்சு கொள்ளணும். கொஞ்சம் ஸ்பீட் படுத்தணும். அவ்வளவு குடா வேண்டிய கீறி முடிக்க வேண்டி இருக்கிறதுனால. ரைட். எது தேவைன்னு சொன்னா பிள்ளைகள், அபிஷனா எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல தானம்மா? எதுவும் தேவைன்னா பிறகு கதைங்க. உங்களுக்கு நேரம் தாரேன். இப்ப கையை வைத்தி எப்படி வேணாம். ரைட். நாங்க ஸ்பீடா போக வேண்டியது இருக்கு. இல்லதானே அபிஷனா? இல்ல. ஓகே, ரைட். ஓகே, நாங்க போவோம் பிள்ளைகள். முதலாவது கூடா கீற போறேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்விப்படாத சொற்கள் வரும்போது நான் எழுதி விடுறேன். ரைட். ஓகே. முதலாவது கூடா பிள்ளைகள். வடிவா நான் கீறுற இடத்திலே நீங்களும் என்னோட சேர்ந்து கீறிக்கொள்ளுங்க. இப்ப கீறி கொண்டிருக்கிற பாருங்க கூடா. அதே மாதிரி அந்த ஏரியாவில் நீல நிறத்தை வேகமா அடிச்சு கொள்ளுங்க. சரியா இடத்தை பார்த்து ஸ்பீடாவும் இருக்கணும், விவேகமாவும் இருக்கணும். ரைட். இப்ப நான் நீல நிறம் அடிச்சிருக்கிற அந்த ஏரியாவில் அதே மாதிரி நீங்க நிறம் தட்டி கொள்ளணும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள வேகமா செய்யணும். அம்புக்குரிய போட்டுக்கொள்ளுங்க. அந்த குடா இப்ப கீறுகிற குடாக்கு. ரைட். இப்ப கீறுகிற குடா அமுர் அமுண்ட் சென்ட் சொல்ற. அமுண்ட் சென் நான் எழுதி விட்டுறேனே, அதே மாதிரி எழுதுங்களேன். அமுண்ட் சென் சொல்றதா. அமுண்ட் சென். ஆனா குழந்தை பிள்ளைக்கு எழுதுற மாதிரி அவளம் கீறி கீறி எழுதி கொண்டிருக்கிறார். அமுன் இட்டனா போடணும். அமுண்ட் சென். அமுண்ட் சென். அமுண்ட் சென். இப்ப போர்ட்ல தெரிகிற கூட பேரும் எழுதி இருக்கிறேன். வேகமா அதே மாதிரி எழுதுங்க. சரி. ரைட். அடுத்த கூடாக்கு போறேன். வேகப்படுத்தி கொண்டு போறேன். இப்படி ஒரு கோடை போட்டுட்டு
இதுக்குள்ள அப்படியே ஃபுல்லா நேரம் தட்டி விட்டீங்கன்னா சரி. ஒரு தீவும் இருக்குது. அந்த தீவை விட்டுட்டு அந்த தீவு குடாக்கலான் இருக்கு. இந்த குடா இப்ப கீற குடாக்கல. குடா, விரிகுடா, வளைகுடா என்ன சொல்லும் கேட்கலாமா? குடா, விரிகுடா, வளைகுடா எப்படின்னு சொல்லலாமா பிள்ளைகள்? குடா, விரிகுடா, வளைகுடா எல்லாம் சரி. ரைட். இப்ப கீறி இருக்கிற குடா அலாஸ்கா, அலாஸ்கா குடா, அலாஸ்கா, அலாஸ்கா விரிகுடா என்று சொன்னாலும் சரி. அலாஸ்கா, அலாஸ்கா இப்ப ப்ளூல தெரியுது அலாஸ்கா. இதே மாதிரி தான் நீல நீலம் தெரியுது தான் குறிக்கணும். அலாஸ்கா. ரைட். அடுத்த குடாக்கு போறேன். இப்ப நான் கீறுற வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப கீறி இருக்கிற குடா கலிபோர்னியா குடா, கலிபோர்னியா குடா, கலிபோர்னியா என்ன சொல் கேள்விப்பட்டிருப்பீங்கடா. கலிபோர்னியா குடா இருக்குது. கலிபோர்னியா குடா நாடு இருக்குது. இப்ப நாங்க பழகி கொண்டிருக்கிறது கலிபோர்னியா குடா. விரிகுடா, குடா, வளைகுடா என்னன்னாலும் பரவாயில்ல, எல்லாம் குடாக்கலான்னு. கலிபோர்னியா குடா. ஓகே, அடுத்த குடாக்கு போறோம். ரைட். இதுல கவனமா பாருங்க. ரெண்டு குடா நாடு கீற போறேன். குழப்பம் இல்லாம பார்த்துக்கொள்ளணும். ஒரு ஒரு குடா நாடை நான் டார்க் கலர்ல கீறி காட்டுறேன். அதே மாதிரி கீறி கொள்ளணும். ரைட். இப்ப நான் கீறி இருக்கிற குடா இப்ப கீறி கொள்றது கொஞ்சம் டார்க் கலர்ல கீறேன். இப்ப நான் கீறி இருக்கிற குடா நீங்க நிலற்றி கொள்ளுங்க. பிள்ளைகள் இப்ப கீறி இருக்கிற குடா காம்பெச் குடா. காம்பெச். காவண்ணா, உம்மண்ணா, பேனா, இச்சனா. சரி, காம்பெச். காம்பெச் கூட இப்ப கீறிடுற கூட காம்பெச் கூட. பிள்ளைகள் குழப்பம் இல்லாம தெளிவா அடுத்த அடுத்த இன்னொரு கூட சொல்ல போறேன். லைட் கலர்ல கீற போறேன். குழப்பம் இல்லாம தெளிவா பார்த்து கொள்ளுங்க. நான் இப்ப கீறுற கூடாக்கு பேர் மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கீறிக்கொண்டிருக்கிற கூடா மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடான்னு சொல்லுவாங்க. இது காம்பெச்சுக்கு மேல இருக்கு. மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடா. இப்ப கீறிக்கிற கூடா மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடா. மெக்சிகோ ஒன்று எழுதி வச்சா உங்களுக்கு விளங்கும் தானே? இது மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடாவா? மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடா. இப்ப போர்ட்ல தெரிகிறது மெக்சிகோ. எல்லாம் எழுதியும் விடுற. இப்ப போர்ட்ல தெரிகிறது மெக்சிகோ வளைகுடா அல்லது விரிகுடா. ரைட். அவர் கீற மாட்டார். அவர் இனி கீற மாட்டார். ரைட். இப்ப தெரியுது மெக்சிகோ. ஓகே. அடுத்த கூட கீறன் பிள்ளைகள் வழியா பார்த்து கொள்ளணும். கீற இடங்களை இப்ப ப்ளூல இருக்கு. வளமே டார்க் ப்ளூல இருக்கு. குடாக்கு நீல நிறம் அடிச்சா காணும். அது லைட் கலரா டார்க் கலரா அப்படியெல்லாம் இல்லையா? நீலம்னா நீலம் தான். லைட் டார்க்லாம் அங்க பாக்குறது கிடையாது. ரைட். இப்ப கிரீர குடா எழுதி எழுதி விடுறேன். குழப்பம் வந்துடக்கூடாதுன்றக்கா. இப்ப அம்புக்குரிய போட்டு அந்த குடா வெளியே கொள்ளுங்க பிள்ளைகள். கொண்டூரல் குடா. கொண்டூரல் குடா. கொண்டூரல் குடா. கொண்டூரல் குடா. கொண்டூரல் குடா. வேகமா வேகமா. போர்ட்ல தெரிகிறது கொண்டூரல் குடா. வேகமா குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள்.
அது பிள்ளைகள் கொண்டூரஸ் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கொண்டூரல் குடா. கொண்டூரஸ் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கொண்டூரல் குடான்னு சொல்றது. கொண்டூரல் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறனால கொண்டூரல் குடா. ரைட். கொண்டூரல் குடா. சரி, அடுத்த இன்னொரு குடா காட்டுறது பாருங்க பிள்ளைங்கள். குழப்பம் இல்லாம எழுதி விடுறேன், அதனால வடிவா எழுதி கொள்ள முடியும். ரைட். இதுல இருக்கு நீங்க பிரபல்யமான குடாதான் இப்ப கீறி கொண்டிருக்கிறேன், அம்புக்குறி போட்டு எழுதியும் விடுறேன். பனாமா குடா. பனாமா குடா. பனாமா குடா. அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க பிள்ளைகள். பனாமா குடா. பிள்ளையா எதுவும் எழுதிடாங்க பிள்ளைகள். அட்லஸையும் ஒருக்கா செக் பண்ணுங்க, என்ன முடிய நீங்க பிள்ளையா ரெக்கார்டிங் பார்க்கலாம். பனாமா. பனாமா குடா. நான் பிள்ளையா குறிச்சிடக்கூடாதுக்காக அவளம் எழுதி விட்டு கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள், குழந்தை பிள்ளைக்கு செய்யற மாதிரி. பனாமா குடா. ரைட். அடுத்த அப்படியே நான் தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கிறேன். இந்த குடாவையும் பார்த்து முடிச்சிடுவோம் பிள்ளைகள். லெஃப்ட் ஆகாம இருந்து வடிவா கீறி வடிவா விளங்கி கொண்டு போங்க. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு உலகப்படத்தை சரியா விளங்கி கொள்ளு. முடிய சில நுட்பங்கள் சொல்றேன், எல்லாம் முடிய எல்லாம் தொகுத்து ஒரு நுட்பமா சொல்லுவேன், எப்படி ஞாபகம் வைக்கிறேன். இப்ப கீறி கொண்டு கதையோட கதையை கேட்டு கேட்டு கீறி கொண்டு இருக்கலாம். இது மூளையை பயன்படுத்துறது இல்லை தானே இதுல. ரைட். இப்ப உங்களுக்கு போர்ட்ல தெரிகிற பிள்ளைகள் சென்ட் லோரன்ஸ் குடா. நாங்க லோரன்ஸ் நதி படிச்சோம், அந்த லோரன்ஸ் நதி கலக்கிற குடா இப்படி படிச்சோம்டா. லோரன்ஸ் நதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்டா. லோரன்ஸ் நதி இந்த இப்படி போகும் ஒரு நதி லோரன்ஸ் நதி சொல்லி வேற படிச்ச ஒரு லோரன்ஸ் நதி. ஸோ அந்த லோரன்ஸ் நதி போய் விழுகிறது லோரன்ஸ் குடாக்குள்ள. அதனால இந்த லோரன்ஸ் நதி லோரன்ஸ் குடா அதெல்லாம் ஒரு 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 இதுக்குள்ள வருது. லோரன்ஸ். லோரன்ஸா அதை எழுதி விடுற, எல்லாம் வடிவா எழுதித்தானே விடுற. லோரன்ஸ். லோரன்ஸ் குடா. பிள்ளைகள் குடா விரிகுடா வளைகுடா எப்படி பயன்படுத்தலாம், குடான்னு தெரிஞ்சுதான் காணும். ரைட். ஓகே, இதுல அடுத்த குடாக்கு போற பிள்ளைகள். இதுலயும் கொஞ்சம் ஒரு குடாக்குள்ள இன்னொரு குடா வரும். அந்த மெக்சிகோவும் கம்போச் குடா மாதிரி இதுலயும் ஒரு ஒரு குடா, ரெண்டு குடா இருக்கு, கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குடா என்ற அட்லஸ் புத்தகத்துல அது ஏனோ தெரியல அந்த ஜிஎஸ்குள்ளார மிஸ் ஆகிட்டு. ஸோ ஓகே, அதனால பரவாயில்ல, நான் சொல்லி காட்டுறேன். ரைட். இதை பாருங்க பிள்ளைகள். இப்ப கீறி இருக்கிற குடா ஜேம்ஸ் குடா பிள்ளைகள். ஜேம்ஸ் இப்ப போட்ல உங்களுக்கு தெரிகிறது ஜேம்ஸ் குடா. ஜேம்ஸ் குடா. ஜேம்ஸ் குடா. ஜேம்ஸ் போர்ட்ல தெரிகிறது ஜேம்ஸ் குடா. ஜேம்ஸ் குடா. நான் கொஞ்சம் லைட் கலர்ல ஒரு குடா ஒன்று காட்டுறேன். லைட் கலர்ல கீறி காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். ஜேம்ஸ் குடாவை விட்டு அந்த இப்ப நான் கீறி கொண்டிருக்கேன் கட்சன் குடா. இப்ப கீறுறது கட்சன் குடா. சரி, அது இதாயிட்டு வரேன் கீறுறது. இப்ப போட்ல நான் கீறி கொண்டிருக்கிறது கட்சன் குடாவா. ஸ்கிரீன்ல தெரிகிறது கட்சன் குடா. இப்ப அப்படியே ஃபுல்லா நிறம் கட்டி விடுங்க. கட்சன் குடா. கட்சன் குடா பரீட்சைக்கு வந்துட்டு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நிறைய குடா இருக்கிறடா. 2-3 முறை கீர்னா ஞாபகம் வருது. ஹட்சன் குடா. போர்ட்ல தெரிகிறது கட்சன் குடாவா. இன்னும் ஒரு குடாதான் இருக்கு வட அமெரிக்காவில். கட்சன். ஓகே. இது 2 குடா இருக்கு பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இருக்கிற இதுல இருக்கு பாருங்க. இப்ப நான் நிறந்தீட்டி காட்டுறது. இப்ப அம்புக்குறி போட்டு காட்டுறேன், எல்லாம் வடிவா எழுதியும் காட்டுறேன் பிள்ளைகள். சரியா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப உங்களுக்கு போட்ல நான் இப்ப அம்புக்குறி போட்டு காட்டுற குடா உங்காவா குடா. உங்காவா எழுதி விடுறேன். உங்காவா. 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 இந்த சில பகுதி சூம்ல படிச்சு கொடுக்கறதுக்கு நல்ல ஈஸியான பகுதி. அதுல ஒன்றுதான் இப்ப நம்ம பாக்குற உலகப்படம். எவ்வளவு துல்லியமா சற்றியா குறிச்சு படிக்கலாம் பாருங்களேன். சூம்ல
நேரடி வகுப்புல எப்படி படிக்கல, அதை நான் ஸ்மார்ட் போர்ட் தான் தேவை. ஸோ ஜூம்ல சில விஷயம் அதுல மட்டும்தான் சரியா செய்யலாம். அதுல இந்த பாடம் உங்காவா உங்காவா ரைட். இன்னொரு மிகப்பெரிய குடா, இன்னொரு குடாவும் காட்டுறேன். பபின் தீவு நாங்க போன வகுப்புல படிச்சோம். பபின் தீவு, தீவுகள் படிக்கும்போது படிச்சோம். பவின் தீவு, பவின் தீவுக்கு மேல இருக்கிற பவின் குடா. நான் இப்ப காட்டி கொண்டிருக்கிற பகுதி பவின் குடாவா. இப்ப நிலற்றது பவின் குடா. இப்படி நிலற்றி காட்டுங்க பிள்ளைகள் வடிவா. பவின் குடா, நீல நிறம் தான் குடா. பவின் குடா அவ்வளவு எழுதியும் விட்டுருக்கிற பவின் குடா. பானா பீனா இன்னனா பவின் குடா. ஓகே பிள்ளைகள், நான் இந்த குடா ஆர்வாசியோட நிப்பாட்டுறேன். அடுத்த வகுப்புல குடாவும் குடா நாடையும் பார்த்து முடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு விரைவுபடுத்துறேன். 10 வகுப்புக்கு மேல 2024 இருந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். இப்போ லீவு விடுறாங்க தானே பிள்ளைகள், ஸ்கூல் லீவு 10 நாள் வரும்ல, அதுக்குள்ள நான் விடிய மார்னிங்கும் கிளாஸ் போடுவேனா. ஸோ போட்டு கொஞ்சம் விரைவுபடுத்தி கொள்ளுவேனா. ஓகே பிள்ளைகள், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கதைக்கலாம் பிள்ளைகள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் வன்முடினா உங்களோட மைக் ஆன் பண்ணிடுறேன். ஏதாவது தேவை என்றா கதைக்கலாம் பிள்ளைகள். அந்த இதை கீறி காட்டுங்க, இந்த இதை கீறி காட்டிங்கன்னு கேட்காதீங்க பிள்ளைகள். என்ன சொன்னால் அவ்வளவு ரெக்கார்டிங் போடுவேன், அந்த இதுல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். 1 மினிட் பிள்ளைகள். ஏதாவது அவசியமா கதைக்க வேண்டி இருந்தா மட்டும் நாங்க கதைக்கலாம். அல்லது என்ற வாட்ஸ்அப் நம்பர் நான் போடுறேன். அதுக்கு நீங்க கால் பண்றதை விட பிள்ளைகள் மெசேஜ் பண்ணுங்க. இப்போ எங்கிட்ட 700க்கு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, 800 கிட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 150 கோல் வந்தா நான் அதை சமாளிச்சு கொள்றது கஷ்டம். வளமை அப்படித்தான் இருக்குது. 077 31 48 264 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாய்ஸ் கட்டோ மெசேஜை போட்டால் நான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போடுவேன்னா. ஓகே, போர்ட்ல தெரியுது. ஏதாவது அவசியமா கேட்க வேண்டி இருந்தா கேட்கலாம், அல்லது நாங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். 1 மினிட். மைக் ஒன் பண்ணலாம்.